நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த வீடியோவில் நாகர்கோயில், புதுச்சேரி, கூடலூர் இந்த 3 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு தனியார் நிறுவனங்களும் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலியமாக அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில். இந்த மாவட்டத்திலிருந்து கிறிஸ்துவ அலுவலகத்திற்கு பணிபுரியறதுக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. 5 பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இல்லாட்டி பிஇ கல்வி தகுதியாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மின் மேனேஜருக்கு மாஸ்டர் டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. டிடிபியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. மற்றும் செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் பாக்யா ஃபர்னிச்சர். இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி அரினா ஏத்தன் கார்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு விதமான வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர்ஸில் அக்கௌண்டன்ட்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஹெச்ஆருக்கு ஒரு 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வச் ஏர் ஃபில்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைகாட் டெக்னாலஜிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா டெலிகாலர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. நாகர்கோயிலில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியம் பார்மக்யூட்டிகல்ஸ். பார்மசிக்காக வேலை கேட்டிருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அண்ட் சேல்ஸ் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க. ஆண்கள் கேட்டிருக்காங்க. 2 வீலர் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூமுக்காக பல்வேறு விதமான பதவிக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. சர்வீஸ் மேனேஜர், ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை ஐடிஐ டிப்ளமோ பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு அக்கௌண்டன்ட் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் வாஷ் பர்சன் மற்றும் ஹெல்ப்பர் இந்த பதவிக்கெலாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனிங் சாம்பியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். கல்வி நிறுவனத்துக்கு ஒரு 5 விதமான வேலைக்காக கேட்டிருக்காங்க. நர்சரி டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர், ஆயாக்கள் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் சுற்று வட்டார பகுதியில் எளிதாக படிக்க தெரிந்த செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. 55 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் அமைந்திருக்கிற பெயிண்ட் கடைக்கு வேலைக்கு செய்ய ஹெல்ப்பர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா சாய் எம்ஆர்ஜி இன்ஜினியர்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து
அட்மின் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக பிகாம் ஆர் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எம்எஸ் அண்ட் டேலி ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனம், அதாவது விஇடி ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த நிறுவனத்திலிருந்து ஹெட்மாஸ்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷம் மினிமம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. உங்களோட மெரிட் தகுந்தாப்புல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜி பாட்னி டீச்சர் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டீச்சர் மேல் அண்ட் ஹாஸ்டல் வார்டனுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ஷோரூமுக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஷோரூம் விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஹோம் அப்ளையன்சஸ் டைல்ஸ் ஷோரூம், இது ரிலேட்டடாக அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. விற்பனை உதவியாளருக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஐடிஐ 10th 12th பாஸ் ஆர் ஃபெயில் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனத்துக்கு கேட்டிருக்காங்க. கிரீன் டெக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கு எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. டிஜிடி பிரைமரி அண்ட் நர்சரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இந்த நிறுவனத்திற்கு சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇயில் சிஎஸ்சி ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க. எம்சிஏ எம்எஸ்சியில் ஐடி அண்ட் சிஎஸ் முடித்தவங்க கேட்டிருக்காங்க. பிசிஏ பிஎஸ்சியில் ஐடி அண்ட் சிஎஸ் முடித்தவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட் ஃபேக்கல்ட்டிக்கு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிகாம் இல்லாட்டி எம்காம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்காக கேட்டிருக்காங்க. ஹோட்டல் அதிதி டிஜிஐ கிராண்ட், இந்த நிறுவனத்துக்கு சீனியர் ஸ்டீவர்ட் அண்ட் ஸ்டீவர்ட் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th டிப்ளமோ கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் ஹவுஸ்மேன் அண்ட் ஹவுஸ்மேன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 8th 10th கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஓட்டுவதற்கு டிரைவர்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏஜேஎஸ் வெஜிடபிள், இந்த கடைக்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லயன் 3 ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இந்த நிறுவனத்திலிருந்து 2 வேலைக்காக கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளமாக 15,280 ரூபா கொடுக்குறாங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அட்மின் ஆஃபீஸருக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுவலக பணி, அதாவது ஆஃபீஸ் வேலைக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளமாக 10,000 கொடுக்குறாங்க. வேலை நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர்பர்ட் சிஎஃப்எஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த நிறுவனத்திலிருந்து 4 வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. அட்மின், டீம் லீடர், டெலிகாலர் அண்ட் சேனல் பார்ட்னருக்காக கேட்டிருக்காங்க. நல்ல சேலரி இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஏஜென்சிக்கு டோஸ்ட் வண்டி ஓட்ட தெரிஞ்ச டிரைவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. 16,000 சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை நேரமாக காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஒரு gift கடைக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. பார்ட் டைம் ஃபுல் டைம் வேலைக்காக கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஜி ரோட்டில் உள்ள ஆஃபீஸ் மற்றும் வீட்டிற்கு பணிபுரிய அனுபவம் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. டிரைவர், ஹவுஸ்மேட், குக் இந்த 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹோட்டல் ஸ்டாஃப் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 2 to 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கு 2 to 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரூம் பாய்க்கு 2 to 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அண்ட் சேல்ஸ் கேர்ள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கோஆர்டினேட்டர் அண்ட் கேர்ள்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி பாதுகாவலரும் வேலைக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதா சிஸ்டம் இந்த நிறுவனத்துக்கு 4 விதமான பதவிகளுக்கான வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. ஷோரூம் இன்சார்ஜ், கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சிசிடிவி சர்வீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு 2 வீலர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப், பெட்ரோலும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேமட் கடையில் பணிபுரிய அனுபவம் இல்லாத பெண்கள் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்துக்கு பிளாஸ்டிக் கப் ஸ்லீவிங் அண்ட் பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1 to 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செந்தில் ஸ்டோர் இந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 600 ரூபா கொடுக்குறாங்க. மாத சம்பளமாக 18,000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 500 ரூபா கொடுக்குறாங்க. மாத சம்பளமாக 15,000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கான மதிய உணவு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பர்சன் அதுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளமாக இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷரில் சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க. 12,000 சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆட்கள் தேவை ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. 18 to 55 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 8வது முதல் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக 10,000 முதல் 20,000 கொடுக்குறாங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா தங்குமிடம் உணவு வசதி பார்த்தீங்கன்னா இலவசமாக நிறுவனமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்லர் ஆப்ரேட்டர் மற்றும் பாய்லர் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் மற்றும் தங்கும் இடம் வசதி பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், புதுச்சேரி, கூடலூர் இந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தனியார் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.